This sermon, Leadership, was delivered on Tuesday evening, December 7th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at Covina Bowl in Covina, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா கோவினாவில் உள்ள கோவினா பவுல் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்திலே லீடர்ஷிப், வழிநடத்தும் தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Thank you, Brother Williams. Greetings, Brother Solano and his wife and all the delegates here at this banquet tonight. சகோதரன் வில்லியம்ஸ், உங்களுக்கு நன்றி. சகோதரன் சலனாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் மற்றும் இன்றிரவு இங்கே இந்த விசேஷ விருந்தில் உள்ள பிரதிநிதிகள் எல்லோருக்குமே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். It's certainly a great privilege to be here. நிச்சயமாகவே இங்கு இருப்பது ஒரு மகத்தான சிலாக்கியமாயிருக்கிறது. I've looked forward for this hour ever since we started this way. நாம் இதை துவங்கினது முதற்கொண்டே நான் இந்த வேலைக்காக எதிர்நோக்கி இருந்திருக்கிறேன். And I want to thank that lady. I can't think of her name. Billy just told me to give me a box of Christmas candy he just brought out the car a few moments ago. நான் அந்த பெண்மணிக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அவளுடைய பெயரை என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர்கள் எனக்கு ஒரு பெட்டி கிறிஸ்துமஸ் மிட்டாய்களை காரண்டை கொண்டு வந்து கொடுத்தனர் என்று சற்று முன் பில்லி என்னிடம் கூறினார். The sister, I can't think of her name. She's from here in California. அந்த சகோதரியினுடைய அவளுடைய பெயரை என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. அவள் கலிபோர்னியாவிலிருந்து இங்கு வந்திருக்கிறாள். That's my first Christmas present. So I thank you for it. அதுவே என்னுடைய முதல் கிறிஸ்துமஸ் அன்பளிப்பாய் இருந்தது. எனவே நான் அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். Now tonight it's in Tucson it's 10 minutes after 9. Well, I think it's just 10 minutes after 8 here. இப்பொழுது இன்றிரவு இப்பொழுது டூசானில் 9 மணி 10 நிமிடங்களாய் இருக்கும். ஆனால் இங்கோ 8 மணி 10 நிமிடங்களாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். So I have a kind of a feeling amongst the people I'm kind of long-winded in preaching. ஆகையால் நான் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு உணர்வை உடையவனாயிருக்கிறேன். நான் ஒரு விதமாக நீண்ட நேரம் பிரசங்கிப்பவனாயிருக்கிறேன். So I hope Thank you. That's some nice persons in here. Thank you. ஆகையால் நான் நம்புகிறேன். உங்களுக்கு நன்றி. இங்கே சில அருமையான நபர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். But I'm just a little bit preached out almost tonight. ஆனால் நான் இன்றிரவு ஏறக்குறைய பிரசங்கத்தினால் உண்டான களைப்பை உடையவனாயிருக்கிறேன். I've been going so long from Shreveport and across the country coming this way night after night. You get just a little shook up, you know, and cold and your throat gets hoarse. நான் ஸ்ரீவர்போர்ட்டிலிருந்து நெடுந்தூரமாக இந்த விதமாக தேசங்களினூடாக ஒவ்வொரு இரவும் இவ்வாறே வந்து கொண்டிருக்கிறேன். எனவே அதன் காரணமாகவே சற்று களைப்புற்றவனாயும் ஜலதோஷம் பிடித்தவனாயும் இருப்பதை, என்னுடைய தொண்டை சற்று கரகரப்பாய் இருக்கிறதையும் நீங்கள் அறிவீர்கள். I started out Shreveport. Lost my hair when I was a few years ago. நான் ஸ்ரீவர்போர்ட்டில் பயணத்தை துவங்கினேன். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னரே என்னுடைய தலைமுடிகளை இழந்து விட்டேன். I had a little piece I put on when I'm preaching in the north country to keep them taking the cold. நான் வடக்கு பிரதேசத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஜலதோஷம் பிடிப்பதை தடுப்பதற்கு நான் பொய் தொகையை அணிந்து கொள்வேன். I went to Shreveport and forgot. I really got a cold. ஆனால் நான் ஸ்ரீவர்போர்ட்டுக்கு சென்றபோது அதை மறந்துவிட்டேன். எனவே எனக்கு உண்மையாகவே ஜலதோஷம் பிடித்துக் கொண்டது. When that wind coming across like that, you really just don't know. காற்றானது அந்த விதமாக வீசுகையில் உண்மையிலேயே என்ன நேரிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள இயலாது. It was taken out accidentally and its skin still soft. அது எதேச்சையாக எடுக்கப்பட்டிருந்தபடியால் தலையின் தோல் இன்னமும் மிருதுவாய் உள்ளதால் Just a little perspiration and I've really got it in the throat. Had to close many meetings. சற்று வியர்வை உண்டானதினால் அது என் தொண்டையை உண்மையாகவே பாதித்து விட்டபடியால் என்னுடைய அநேக கூட்டங்களை ரத்து செய்ய வேண்டியதாயிருந்தது. So I'm just a teeny bit hoarse tonight.
ஆகையால் இன்றிரவும் என் தொண்டை சற்று கரகரப்பாகவே இருக்கிறது. We want to say we've had a wonderful time coming across here in the meetings. நாங்கள் இங்கே தேசங்களினூடாக கடந்து வந்திருந்த போதிலும் கூட்டங்களில் எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமே உண்டாயிருந்தது என்பதையே நாங்கள் கூற விரும்புகிறோம். Last night we had a wonderful time up with the brethren up the other chapter. கடந்த இரவு அங்கே மேலே இருந்த மற்றொரு குழுவை சேர்ந்த சகோதரர்களோடு எங்களுக்கு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. And so had a great crowd out and wonderful attendance, the people so reverent and nice. ஆகையால் ஒரு பெரிய திரளான கூட்டமும் அற்புதமாக ஜனங்களின் வருகையும் இருந்ததுமன்றி ஜனங்கள் மிகவும் பயபக்தியோடு அருமையாகவே வந்திருந்தனர். So it makes me feel real good to be a part of the full gospel businessman. ஆகையால் அது எனக்கு முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களின் ஒரு பாகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான நல்லுணர்வை ஏற்படுத்துகிறது. It's I have a message I feel from God. நான் ஒரு செய்தியை உடையவனாயிருக்கிறேன், அது தேவனிடத்திலிருந்து வந்ததென்றே உணர்கிறேன். It's a little odd to some people and I can't help being I just got to be what I am. இது சில ஜனங்களுக்கு சற்று வினோதமாக இருக்கிறது. இனிமேல் என்னால் உதவி செய்ய முடியாது, நான் என்னவாக இருக்கிறேனோ அவ்வாறே இருக்க வேண்டும். And I don't mean to be different, it's just that I'm living at a changing time. நான் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறவில்லை, இது நான் காலம் மாறுகின்ற ஒரு நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாகும். As long as you're building the wall one straight way, it's all fine. The bricklayers can go right down the road. நீங்கள் ஒரு மதில் சுவரை ஒரே நேராக கட்டிக்கொண்டிருக்கும் வரையில் அது முழுவதுமே அருமையாகவே இருக்கிறது. கொத்தனார்கள் நேராக கட்டிக்கொண்டே செல்லக்கூடும். But when you have to turn the corner, that's where the time. ஆனால் நீங்கள் அந்த மூலையை திருப்ப வேண்டும் என்று இருக்கும்போது அந்த நேரத்தில் தான். And we're not building a wall, we're building a house, you see. So these turns has to come. நாம் ஒரு சுவற்றை கட்டிக் கொண்டிருக்கவில்லை, நாம் ஒரு வீட்டையே கட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஆகையால் இந்த திருப்பங்கள் வரவேண்டியவளாயிருக்கின்றன. They come in the age of Martin Luther, John Wesley, in the Pentecostal age. It's here again. அவை மார்ட்டின் லூத்தர் காலத்திலும் ஜான் வெஸ்லியின் காலத்திலும் பெந்தேகோஸ்தே காலத்திலும் வந்தன. அதுவே இங்கு மீண்டும் வந்திருக்கிறது. So it's hard to turn the corners, but I'm so thankful to God. ஆகையால் நாம் மூலைகளை திருப்புவது கடினமானதாகும், ஆனால் நான் அதற்காக தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். Even though how rough it's been, the people has responded 100%. ஏனெனில் அது எவ்வளவுதான் கரடுமுரடாய் இருந்த போதிலும் ஜனங்கள் அதை 100% ஏற்றுக்கொண்டு பதிலளித்தனர். So we're very grateful. Thank each one of you. ஆகையால் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். And now, before we open the book, let's speak to the author, if you will, just a moment while we bow our heads. இப்பொழுது நாம் புத்தகத்தை திறப்பதற்கு முன்னர் உங்களுக்கு விருப்பமானால் அப்படியே ஒரு வினாடி நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் ஆக்கியோனிடத்தில் பேசுவோமாக. Dear God, we are grateful to you tonight for the privilege of knowing Jesus Christ, our Savior, your Son. அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவை உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகராக அறிந்து கொள்ளும் சாக்கியத்திற்காகவும் in the free pardoning of our sins, எங்களுடைய பாவங்களை இலவசமாக மன்னிக்கிறதற்காகவும் and to know that his blood is sufficient, that's covered all of our sins and our iniquities. எங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் மூடுவதற்கு அவருடைய இரத்தமானது போதுமானதா இருக்கிறது என்பதை அறிந்துள்ளபடியால் நாங்கள் இன்றிரவு உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். They're so blotted out and put in the sea of God's forgetfulness. அவைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தேவனுடைய மறதி என்னும் கடலில் போடப்பட்டுள்ளன. And his bride will stand at the wedding supper, pure, unadulterated, to marry the Son of God. அவருடைய மணவாட்டியோ தேவனுடைய குமாரனை மணம் புரிய சுத்தமாகவும் கலப்படமற்றவளாகவும் கல்யாண விருந்திலே நிற்பாள். How we thank thee for this all sufficiency. போதுமான இந்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். And the faith to know that we do not trust in our own merits, நாங்கள் எங்களுடைய சொந்த தகுதிகளில் நம்பிக்கை கொண்டிராமல், but in his merit alone for what he did for us. We're so grateful. அவர் எங்களுக்காக என்ன செய்தார் என்ற அவருடைய தகுதியை மட்டுமே அறிந்து கொள்ளும் விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். Thank you for the success that these brethren had overseas. கடல் கடந்து காணப்படுகின்ற அந்த நாடுகளில்
இந்த சகோதரர்களுக்கு கிடைத்த வெற்றிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In the countries over there where they're hungering and thirsting for God. அங்கே அந்த தேசங்களில் உள்ள மக்கள் தேவனுக்காக பசியாயும் தாகமாயும் இருக்கிறார்கள். I pray, Lord, that if they go back again, கர்த்தாவே, இவர்கள் திரும்பவும் அங்கு செல்வார்களேயானால் that those children that they brought into the kingdom will be great grandmothers and grandfathers of the children that they bring in also. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்த அந்த பிள்ளைகள் அப்பொழுது இவர்கள் கொண்டு வரும் பிள்ளைகளுக்கு முப்பாட்டனார்களும் முப்பாட்டிகளுமாயிருப்பார்களாக. Grant it, Father. பிதாவே, இதை அருளும். Bless us together tonight. And may the Holy Spirit give to us the things that we have need of. இன்றிரவு எங்களை ஒருமித்து ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையாயிருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவாராக. Close our mouths to the things that we should not say. நாங்கள் பேசக்கூடாத காரியங்களுக்கு எங்கள் வாய்களை அடைத்து and open our hearts to receive what you would tell us. நீர் எங்களுக்கு கூறுவதை ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தருளும். Grant it, Father. In Jesus' name we pray. Amen. பிதாவே, இதை அருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Now, let's turn in the Bible to a little text that I would like to speak on for a while tonight. And it's found over in St. Mark, the 10th chapter. இப்பொழுது இன்றிரவு சற்று நேரம் நாம் பேச விரும்பும் ஒரு சிறு பொருளுக்காக நாம் வேதத்தை திருப்புவோமாக. அது பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. And I have a few years ago when I would speak, I wouldn't even have to write a note. I could remember it. ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் நான் இதை பேசும் பொழுது நான் ஒரு குறிப்பை கூட எழுதி வைத்திருக்கவில்லை. ஏனென்றால் என்னால் அப்பொழுது அதை ஞாபகத்தில் வைத்திருக்க முடிந்தது. And I didn't have to take a pair of glasses to read out the Bible. அப்பொழுது நான் வேதாகமத்திலிருந்து அதை வாசிக்க மூக்கு கண்ணாடியும் அணிய வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. But since I passed 25 now, twice, so it's kind of a little hard for me to do like I used to do. ஆனால் நான் இரண்டாவது முறையாக 25 வயதை கடந்து விட்டபடியால் நான் வழக்கமாக செய்வது போல் செய்வது எனக்கு மிகவும் சற்று கடினமாகவே உள்ளது. It's like a worn-out car, but I'm still running. இது ஒரு தேய்ந்து போன காரை போன்றே உள்ளது. ஆயினும் நான் இன்னமும் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். I want to keep on chugging along till I go to the scrap heap to be molded over again. நான் மீண்டும் வார்ப்பிக்கப்பட உபயோகமற்ற இரும்பு துண்டு குவியலில் நான் செல்லும் மட்டும் நான் மெதுவாக தொடர்ந்து ஓட்டிக்கொண்டிருக்கவே விரும்புகிறேன். That's the promise. அதுவே வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. St. Luke, the 10th chapter, and begin at the, I believe I said the 21st verse, if I can find it here somewhere. பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம் என்று நான் கூறினேன் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை இங்கு எங்காவது கண்டுபிடிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். I'm mistaken. It's St. Mark. I'm sorry. நான் தவறாக கூறிவிட்டேன். ஏனென்றால் அது பரிசுத்த மார்க்குவில் உள்ளது. நான் வருந்துகிறேன். St. Mark, the 10th chapter, and the 20, beginning with the 21st verse I want to read. பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து துவங்கி அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். Let's get to 17th verse, or rather. சரியாக கூறினால் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போமாக. And when he was gone forth into the way, there came one running and kneeling down to him and asked him, saying, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, Good master, what shall I do that I may inherit eternal life? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். And Jesus said unto him, Why callest thou me good? அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? There is none good but one, and that is God. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. Thou knowest the commandments. Do not commit adultery. Do not kill. Do not steal. Do not bear false witness. Defraud not. Honor thy father and mother. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். And he answered and said unto him, Master,
All these have I observed from my youth. அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான். Then Jesus, beholding him, loved him and said unto him, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, One thing thou likest, go thy way and sell whatsoever thou hast, and give to the poor. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்குண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. And thou shalt have treasures in heaven. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். And come and take up thy cross and follow me. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். And he was sad at that saying, and he went away grieved, for he had great possessions. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். May the Lord bless the reading of his word. Now, we're going to speak tonight on a subject. I want my text to be follow me, and my subject leadership. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வாசிப்பை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இன்றிரவு ஒரு பாடப்பொருளின் பேரில் பேசப் போகிறோம். என்னுடைய பாடப்பொருள் என்னை பின்பற்றி வா. என்னுடைய பாடப்பகுதி வழிநடத்தும் தன்மை என்பதுமாயிருக்க விரும்புகிறேன். That's strange, but I thought maybe today in praying. இப்பொழுது இது வினோதமானதாயிருக்கிறது, ஆனால் இன்று ஜெபிக்கையில் இதை நினைத்தேன். I've been so long, and each night right down the line on the message that I have the Lord has given to me to speak. நான் இவ்வளவு காலமாக ஒவ்வொரு இரவுமே நான் பெற்றுள்ள செய்தியின் அடிப்படையிலேயே, அதாவது கர்த்தர் எனக்கு அருளி இருக்கிறதையே நான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். I thought tonight over in this new chapter I would approach it from a different standpoint. And many times we've talked on this, call it the rich young ruler. இன்றிரவு இந்த புதிய அதிகாரத்தில் நான் இதை ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து அணுகலாம் என்று எண்ணினேன். நான் அநேக முறை இதனை ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி என பெயரிட்டு அழைத்து இதன் பேரில் பேசியிருக்கிறேன். And many of the ministers here, my brother, no doubt have approached it in many different ways. இங்குள்ள என்னுடைய சகோதரர்களான அநேக ஊழியக்காரர்கள் இதனை பல்வேறு கோணங்களில் அணுகியிருப்பார்கள் என்பதில் வியப்பில்லை. I will try to approach it in a different way tonight than I ever have. This of leadership. நான் இன்றிரவு இந்த வழிநடத்தும் தன்மை என்பதை நான் முன்பு அணுகினதை பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான விதத்தில் அணுகும்படி முயற்சிக்கவே விரும்புகிறேன். This remember this, that each one of us, young and old, வாலிபரும் வயோதிபருமான நாம் ஒவ்வொருவரும் இதை நினைவில் கொள்வோம். Your first step that you ever made in your life, someone had to lead you. உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் எடுத்து வைத்த முதல் அடியை யாரோ ஒருவர் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதாக இருந்தது. That's right. அது உண்மையே. And your last step you ever make, someone will be leading you. நீங்கள் எடுத்து வைக்க போகும் உங்களுடைய கடைசி அடிக்கும் யாரோ ஒருவரே உங்களை வழிநடத்துவார். Someone has to lead. யாரோ ஒருவர் வழிநடத்த வேண்டியவராய் இருக்கிறார். God has likened us unto sheep. தேவன் நம்மை செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். And if anyone knows about raising sheep and the nature of sheep, எவரேனும் செம்மறியாட்டை வளர்ப்பதை குறித்தும் செம்மறியாட்டின் சுவாபத்தை குறித்தும் அறிந்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். Why, you know that a sheep cannot find his way around. He has to be led. ஏன் ஒரு செம்மறியாட்டினால் தன்னுடைய வழியை கண்டறிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது வழி நடத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. Even in the slaughter pens, we find that they bring the sheep there and he's led up into the slaughter by a goat. அவர்கள் அங்கே ஆடுகளை கொள்ளும் பட்டிகளுக்கு கூட செம்மறி ஆடுகளை கொண்டு வரும்போது அது ஒரு வெள்ளாட்டினாலேயே அந்த ஆடுகளை கொள்ளும் பட்டிக்குள் வழிநடத்தப்படுகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். A goat leads them up. ஒரு வெள்ளாடே அதனை வழிநடத்துகிறது. Then when he gets up to the end of the chute, he jumps out. The sheep goes right on into the slaughter. அவைகளை கொல்வதற்காக கொண்டு செல்லும் குடாயை அவைகள் அடையும் பொழுது வெள்ளாடு குதித்து ஓடிவிடுகிறது. ஆனால் செம்மறியாடோ அந்த கொல்லப்படும் பட்டிக்குள்ளே நேராக செல்கிறது. So we find that a sheep cannot find his way around. ஆகையால் ஒரு செம்மறியாட்டினால் தன்னுடைய வழியை கண்டறிந்து கொள்ள முடியாது என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். I remember an experience I had with one time. ஒரு சமயம் ஒரு செம்மறியாடோடு எனக்கு உண்டாயிருந்த ஒரு அனுபவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். I was a state game warden in Indiana, and I'd been out in the field. நான் இந்தியானாவில் மாநில வேட்டை அதிகாரியா இருந்தபோது
நான் வெளியே ஒரு சமயம் வயலில் இருந்தேன். And I heard something most pitiful cry. அப்பொழுது நான் மிகவும் பரிதாபமான ஏதோ ஒரு அழுகுரலை கேட்டேன். And it was a little lamb had lost his mama. அது தன்னுடைய தாயை காணாமல் தொலைந்து போயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தது. And he couldn't find his way to her. And the mother couldn't find her way to the little lamb. அதனால் தன்னுடைய தாயிடம் செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தாயினாலும் அந்த சிறு குட்டியண்டை செல்லும் தன்னுடைய வழியை கண்டறிய முடியவில்லை. And I picked the little fella up, and how quiet he laid against. அப்பொழுது நான் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கினேன். அது அப்படியே அமைதியாய் என் மீது படுத்துக் கொண்டது. And I went along there, my hands holding the little fella and crying. நான் என்னுடைய கரங்களில் அதை தூக்கிக் கொண்டு அங்கு சென்றேன். அது அழுதது. And as I heard him, how he just snugged his little head down against me. நான் அதன் அழுகுரலை கேட்டேன். அது எப்படியாய் தன்னுடைய சிறிய தலையை என் மேல் வைத்துக் கொண்டது. It seemed like he knew that I was going to help him. நான் அதற்கு உதவி செய்ய போகிறேன் என்பதை அது அறிந்து கொண்டது போன்றே அது தென்பட்டது. I thought, oh, Rock of Ages, cleft for me. Pick me up in the arms of the Lord Jesus. அப்பொழுது நானோ, எனக்காக பிளவுண்ட ஓ காலங்களின் கண்மலையே, கர்த்தராகிய இயேசுவின் கரங்களில் என்னை அணைத்துக் கொள்ளும். Just be content, as I know I'm going to go home to be with my loved ones. என்னுடைய அன்பார்ந்தவர்களோடு நான் வீடு செல்ல போகிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள அதுவே போதுமானதா இருக்கும் என்று எண்ணினேன். I thought at the end of my life's journey, just bring me in your arms, Lord, like that. நான் என்னுடைய ஜீவ யாத்திரையின் முடிவிலே கர்த்தாவே, அதை போன்றே என்னை உம்முடைய கரங்களில் கொண்டு செல்லும். And I know I'll be carried across the river then on the other side. அதாவது அப்பொழுது நான் நதியினூடாக சுமந்து செல்லப்பட்டு மறுகரையை அடைவேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன். Where there'll be no sorrows and sicknesses and things, and be with the loved ones that I've loved. அங்கே துக்கங்களோ சுகவீனமோ மற்ற காரியங்களோ இருக்காது. அப்பொழுது நான் நேசித்த என்னுடைய அன்பானவர்களோடு நான் இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டேன். And if you study nature, there's a great thing in nature. நீங்கள் இயற்கையை கவனிப்பீர்களேயானால் இயற்கையில் ஒரு மகத்தான காரியம் உண்டு. Everything that I look at and God has made, he's the author of nature. தேவன் உண்டாக்கி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நோக்கி பார்க்கிறேன். அவரே இயற்கையை படைத்தவராயிருக்கிறார். Nature runs in continuity. All nature runs about the same. இயற்கை தொடர்ச்சியாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயற்கை அனைத்துமே அதே விதமாகவே செயல்படுகின்றன. You notice everything, as I have said, I believe last evening, that nature testifies of God. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனியுங்கள். நான் கடந்த மாலை கூறினேன் என்று நினைக்கிறேன். அதாவது இயற்கை தேவனை குறித்து சாட்சி பகர்கிறது. If you never had a Bible, you can still watch nature and know that this Bible is the truth. நீங்கள் ஒருபோதும் வேதாகமத்தை உடையவராய் இல்லாமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் அப்படியே இயற்கையை கவனித்து பார்த்து இந்த வேதமே சத்தியமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். I had the privilege of being around the world. எனக்கு உலகத்தை சுற்றி சுற்றி வருகின்ற சிலாக்கியம் உண்டாயிருந்தது. I've read different phases and I've seen different religions. நான் வித்தியாசமான நிலைகளை படித்தறிந்திருக்கிறேன். நான் வித்தியாசமான மதங்களை கண்டிருக்கிறேன். The Mohammedans, and I've read the Quran. நான் முகமதியர்களை கண்டிருக்கிறேன். நான் குர்ஆனை வாசித்திருக்கிறேன். And seen the Sikhs, the Jains, and Mohammedans, and the Buddhas, and what more. நான் சீக்கியர்களையும் ஜைனர்களையும் முகமதியர்களையும் புத்த மதத்தினர்களையும் இன்னும் என்னவெல்லாமோ கண்டிருக்கிறேன். But yet each one of them, they have a philosophy and a book of creed and a book of laws and so forth. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தத்துவத்தையும் ஒரு கோட்பாட்டு புத்தகத்தையும் ஒரு பிரமாண புத்தகத்தையும் உடையவர்களாய் இருக்கின்றனர். But our Bible is the truth and our God is the only one that is right. ஆனால் நம்முடைய வேதமோ உண்மையானதாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே சரியானவராய் இருக்கிறார். Because each one of them has to point to a grave somewhere where their founder is still laying. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தாபகர் இன்னும் எங்கோ ஒரு கல்லறையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சுட்டிக்காட்ட வேண்டியதா இருக்கிறது. But Christianity points to an open tomb and can live in the presence of the one that was put in there. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கமோ ஒரு திறந்த கல்லறையையும் அங்கே வைக்கப்பட்டிருந்தவரின் பிரசனத்தில் ஜீவிக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. He is alive. It's not a God that was, it's a God that is. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் முன்பிருந்த தேவனாயிராமல் இப்பொழுதும் இருக்கிற தேவனாக இருக்கிறார்.
Not a I was or I will be, but I am. நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்றில்லாமல் நான் இருக்கிறேன் என்பதாயிருக்கிறார். And all nature runs in continuity, as I've said, talking on our church ages. நம்முடைய சபை காலங்களை குறித்து நாம் பேசின போது நான் கூறியிருக்கிறது போலவே இயற்கை அனைத்துமே தொடர்ச்சியாக செயல்படுகின்றன. Which we have the books now is coming out, about my writing of the church ages. வெளிவரப் போகின்ற அந்த புத்தகங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது சபை காலங்களை குறித்து நான் எழுதினவைகளாகும். And how that we see the church, how it's matured, come up just exactly like all nature does. நாம் சபையையும் அது எப்படி முதிர்ச்சி அடைந்துள்ளது என்றும் அனைத்து இயற்கைகளையும் போன்று அது எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதையும் காண்கிறோம். And we was talking the other day about how the sun rises in the morning. சூரியன் காலையில் எப்படி உதயமாகிறது என்பதை குறித்து நாம் அன்று ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தோம். It's a little baby, real weak, not much strength to it at all. காலையில் அது உண்மையிலேயே பலவீனமான ஒரு சிறு குழந்தையாய் அதற்கு பலனே இல்லாததா இருக்கிறது. And as the day goes on, it gets stronger, stronger. அது சற்று நேரம் கழிந்தவுடனே பலமடைந்து கொண்டே வருகிறது. About 8 o'clock, it enters school like a young boy or young girl. And then about 11 o'clock, it's out of school and it's ready for its service. சுமார் 8 மணிக்கு அது ஒரு சிறு பையனை போன்று அல்லது ஒரு சிறு பெண் பிள்ளையை போன்றோ பள்ளிக்கு செல்லுகிற பருவத்தை அடைகிறது. அதன் பின்னர் சுமார் 11 மணி அளவில் அது பள்ளியை விட்டு வெளியே வருகிறது. அதன் பின்னர் அது தன்னுடைய பணிக்கு ஆயத்தமாகிறது. And then across till about 3 o'clock, it changes into middle life, into old age, and then dies in the afternoon. பின்னர் சுமார் 3 மணி அளவில் அது நடுத்தர வயதிலிருந்து வயோதிப நிலைக்கு மாறுகிறது. அதன் பின்னர் மாலை பொழுதில் அது மரிக்கிறது. Is that the end of the sun? அதுதான் சூரியனின் முடிவா? இல்லையே. So it comes back the next morning to testify that there is a life, a death, a burial, a resurrection. அதாவது அது ஒரு ஜீவன், ஒரு மரணம், ஒரு அடக்கம், ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை சாட்சி பகர அடுத்த நாள் காலை திரும்பவும் உதயமாகிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? We watch the trees, how they move and what they do. நாம் மரங்களை கவனிக்கிறோம், அவைகள் எப்படி வளர்கின்றன என்றும் அவைகள் என்ன செய்கின்றன என்றும் நாம் காண்கிறோம். I was some time ago down in Kentucky. I like to squirrel hunt. நான் சில நாட்களுக்கு முன் கெண்டக்கியில் இருந்தேன். நான் அணில் வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டவன். I went out in the fall of the year there to squirrel hunt with a friend of mine. நான் இலையுதிர் காலத்தின் போது என்னுடைய நண்பனோடு அணில் வேட்டைக்கு அங்கே போயிருந்தேன். And it's got very dry. அங்கு மிகவும் காய்ந்திருந்தது. Anyone ever hunted gray squirrel know that how hard it is to slip up on them when the leaves. சாம்பல் நிறமுள்ள அணில்களை வேட்டையாடுகின்ற எவரும் இலைகள் உதிரும் போது அவைகள் நழுவி செல்வதை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் என்பதை அறிவர். Just crack one and Houdini is an amateur escape artist to those fellas. How they can get away. அவைகள் அவ்வாறு நழுவி செல்கையில் மாயாஜால வித்தையினால் காரியங்களை மறைத்து காட்டும் ஹவுட்னி என்பவனையே அவைகள் மிஞ்சி விடுகின்றன. And then trying to shoot eye shots at 50 yards. ஆகையால் அவைகளை 50 கஜ தூரத்தில் சுட்டு வீழ்த்த முயற்சிப்பது என்பது It takes some good hunting to get your limit in a day. ஒரு நல்ல வேட்டைக்காரனால் மட்டுமே முடியும். So Mr. Wood, a friend of mine, a converted Jehovah Witness, was with me. அப்பொழுது யெகோவா சாட்சிகள் என்ற ஸ்தாபனத்திலிருந்து மனமாற்றம் அடைந்த என்னுடைய நண்பர் திரு வுட் என்பவர் என்னோடு இருந்தார். He said, I know a farm over here where there's a man that's got a lot of. அவர் என்னிடம் இங்கே பண்ணை ஒன்றை வைத்திருந்த ஒரு மனிதனை நான் அறிவேன் என்று கூறினார். We call them there holler. நாங்கள் அங்கே அணில்களை ஹாலர்கள் என்று அழைப்போம். How many know what a holler is? ஒரு ஹாலர் என்றால் என்ன என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? Well, what part of Kentucky you from anyhow? நீங்கள் கெண்டக்கியில் எந்த பாகத்தை சேர்ந்தவர்கள்? புரிகின்றதா? And that's where I'm from. அங்கிருந்துதான் நானும் வருகிறேன். I'm like here one of the chapters not long ago. I have to tell this to Brother Williams' name. Brother. அண்மையில் இங்குள்ள முழு வர்த்தக புருஷர்களின் குழுக்கள் ஒன்றில் நான் கூறினது போன்றே நான் இதை சகோதரன் வில்லியம்ஸ் மற்றும் மற்ற சகோதரரிடத்திலும் கூற வேண்டியவனாயிருக்கிறேன். They said we will now stand and sing the national anthem. அவர்கள் நாம் இப்பொழுது எழும்பி நின்று தேசிய கீதத்தை பாடுவோம் என்றனர். And I said for my old Kentucky home. அப்பொழுது நானோ என்னுடைய பண்டைய கெண்டக்கி வீடு என்ற பாடலை பாடினேன். Nobody joined in with me, so that's the only anthem I knew. ஆனால் எவருமே என்னோடு சேர்ந்து பாடவில்லை. நான் அறிந்த ஒரே கீதம் அதுவேயாகும். And so
We was uh, all right. எனவே இப்பொழுது நாம் சரி ஐயா, Please have prayer for a lady now is bleeding at the nose. இப்பொழுது இங்கே மூக்கில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்காக தயவு கூர்ந்து ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. Dear God, I ask you, Lord, thou art the great healer. அன்புள்ள தேவனே, கர்த்தாவே, நீர் மகத்தான சுகமளிப்பவராய் இருக்கிறபடியால் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். And I ask that your grace and mercy will touch this dear woman just now and stop that blood. உம்முடைய கிருபையும் இரக்கமும் இந்த அருமையான ஸ்திரீயை தொட்டு இப்பொழுதே அந்த ரத்தத்தை நிறுத்துவதாக என்றே நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். As a believing people who assemble together, விசுவாசிக்கிற ஜனங்களாகவே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறபடியால் the lady has come here to enjoy the word of the Lord and the fellowship of the people. அந்த ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மகிழவும் ஜனங்களிடம் ஐக்கியம் கொள்ளவுமே இங்கு வந்திருக்கிறாள். And I ask you, Lord, just now to rebuke the enemy and stop the blood. கர்த்தாவே, இப்பொழுதே அந்த சத்ருவை கடிந்து கொண்டு ரத்தத்தை நிறுத்தும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். In Jesus Christ's name, amen. And we believe it. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நாம் அதை விசுவாசிக்கிறோம். On with